என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தம் வந்தே குரு பரம்பராம். அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர, சங்கரா சம்போ மகாதேவா சர்வலோக சரண்யா. என் அப்பனே சிவன் சார், சிவ சாகரத்தில் சில அலைகள், அந்த புக்கோடத்துலேருந்து கொஞ்சம் சொல்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி சொன்னபோது ஸ்ரீ மகாபிரிவா சித்தி ஆயிட்டார் அப்படின்னு ஃபோன் வந்ததுன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டேன். ஸ்ரீ மகாபிரிவா சித்தியான விஷயத்த தீயகரில் ஞான திருஷ்டியாலேயே அடியனுக்கு சிவன் சார் சொல்லிட்டார். அதுவும் எப்படி சொன்னார் தெரியுமோ? சட்டையை அவுக்க வேண்டிய நேரம் வந்தால் அவுக்க வேண்டியதுதான். அது துணி சட்டையாக இருந்தால் என்ன, தோல் சட்டையாக இருந்தால் என்ன அப்படின்னு எனக்குத்தான் அதை புரிஞ்சிக்கக்கூடிய இது இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. உடனே சிவன் சார் என்ன, இன்னைக்கு முக்கியமான நாள், உடனே காஞ்சிபுரம் கிளம்பு அப்படின்னு உத்தரவு போட்டார். உலகத்தில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத முன்கூட்டியே சூட்சமாக சொல்லிடுறார் அவர். இந்த உண்மை சிவன் சார் கிட்ட பழகின பக்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும். சிவன் சார் புஸ்தகத்தை தினம் பாராயணம் பண்ணிட்டு தான் பாராயணம் பண்ணுறது என்னோட வழக்கமாக இருந்தது. அதிலிருந்து கொஞ்சம் கருத்துக்களை உபன்யாசத்துக்கும் நான் எடுத்துப்பேன். உபன்யாசம் சொல்கிற போது அவரோட கருத்துக்களையும் நான் எடுத்துக்கிறது. உபன்யாசத்துக்கு முன்னாடி சிவன் சாரை பார்க்க போனேன்னு வச்சுக்கோங்களேன், டியூட்டி முதல்ல, அப்புறம்தான் நான் அப்படின்னுடுவார். அதை தொட்டு நான் போகல. அதனால் உபன்யாசம் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது தான் அவரை போய் பார்ப்பேன் நான். ஆனால் அன்றைக்கி உபன்யாசம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தேன். அப்போ என்னை கேட்டேன், நீ ஏன் புஸ்தகத்திலிருந்து கொஞ்சம் கருத்துக்கள் எல்லாம் எடுத்து உபன்யாசத்துக்கு சொல்கிறதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆமாம் அப்படின்னு. நான் எழுதின புஸ்தகம்னு சொன்னியோ? இல்லை, அந்த புஸ்தகத்தில் என்னோட 40 வருஷ தபஸ் இருக்குது தெரியுமோ நோக்கு அப்படின்னு சொன்னார். சிவன் சார், உங்களுக்கு விளம்பரம் பிடிக்காது, அதனால் என்ன, எனக்கு விளம்பரம் பிடிக்காது, உண்மைதான், வாஸ்தவந்தான். ஆனால் சொல்ல வேண்டியது உன் கடமை இல்லையோ? அப்போ எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. ஸ்காந்தத்தில் வர ஸ்லோகம் அது. குரும் பிரகாஷ லேதா தேமான் மந்திரம் யக்னேன கோபையே. இதோட அர்த்தம் வந்து குருவோட பெருமையை பிரகாசப்படுத்தி பேச வேண்டியது சிஷ்யனோட கடமை. ஆனால் குரு மூலமாக எடுத்துட்ட மந்திரத்தை ரகசியமாக காக்கிறதும் சிஷ்யனோட கடமை அப்படின்னார். இதுக்கு அடுத்த தொடர்ச்சி வந்து அடுத்ததில் சொல்கிறேன். இப்போ சிவன் சாரை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் நான். இவர் உபன்யாசகரே சென்னை முருகம்பக்கத்தில் இருக்கிற சங்கரநேத்திரலையா திரு சிவராமநாத்துக்கு ஸ்ரீ மகாபிரிவாரோட மகிமையை உபன்யாசம் பண்ண போயிருந்தார். அப்போ சிவராமனும் அவரோட மனைவி திருமதி கௌரியும் சிவன் சாரின் மகிமைகளை சொன்னான். அதை கேட்ட என்னோட மனசு அப்படியே உருகி போயிடுத்து. ஸ்ரீ சாரோட திருவுருவ படத்தையாவது வாங்கிக்கலாம்னு நினச்சி ரொம்ப ஆவலாக அவர் படம் இருக்கா அப்படின்னு கேட்க, திருமதி சிவராமன் உடனே பையில தேடினா. கையில் கிடைச்சது ஸ்ரீ மகாபிரிவா படம் மட்டும்தான். மறுபடியும் தேடினா, மறுபடியும் பெரியவா படம் தான் கிடச்சிது. ஸ்ரீ சிவன் சாரோட படமே கிடைக்கல. அதனால் திருமதி கௌரி, நீங்கள் பெரியவாளையே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டா. படத்தை கொடுத்தா. எனக்கு அந்த தகுதி இல்லையோன்னு என்ற எண்ணம் என் மனசில் தோணலை. 2 பேருமே ஒன்று தானே அப்படின்னு தான் தோணிட்டு. இதுவும் மகாபிரிவரோட அருள் விளையாட்டுன்னு தான் நினச்சேன். அதே மாதிரியே பாருங்கோ, சிவன் சாரோட சிஷ்யரில் ஒருத்தர் வந்து திரு சுப்னி. ஸ்ரீ சாரோட உங்கள் அண்ணாவை பார்க்க எப்போ அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு அடிக்கடி தொடர்ந்து 3 வருஷமாக கேட்டுன்றார் அவர். அதுக்கு சிவன் சார் சொல்லிட்டார், என்னை பார்த்துட்டே இல்லையோ, அது போகிறோம், அண்ணாவை பார்த்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டார். கடைசி வரை சுப்னி மகாபெரிவாளை பார்க்கவே இல்லை. சிவன் சார் மகாபெரிவா 2 பேரும் தனித்தனி இல்லை, 2 பேரும் ஒன்றுங்கிறது பலருக்கும் தெரியாது. மற்றதெல்லாம் அடுத்த வாரம் பார்க்கலாமா? நன்றி, வணக்கம்.